கஸ்தூரிக்கெல்லாம் எதுக்கு அந்த ரோல் குத்திங்கன்னு தெரியல, சுத்தமா செட்டே ஆகல. ஒரு மாதிரி கில்மாவா குத்திங்க, அதுவும் செட் ஆகல. ஏன்னா பார்க்கறதுக்கு ஆயா மாதிரி இது. நான் சந்தன டேரக்டா பார்த்தா ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன். எதுக்கு வந்து படம் பார்க்குறோன்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய. அது கதையும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரிவ்யூவர்ஸை தப்பு சொல்கிற மாதிரி ஸ்க்ரீன் உள்ள போகிறாரு, பேய் படமாக உள்ளே போகிறாரு, அதுலேருந்து எப்படி வெளியே வராருன்றத கதை. ஆனால் சுத்தமாக லாஜிக்கும் இல்லை. சரி, லாஜிக் இல்லைன்னா காமெடி இருக்கணும். காமெடியும் இல்லைன்னும் போது எதுக்கு இந்த படம் பார்க்குறேன்னு எங்களுக்கு காண்டாகுது. ஆக்சுவலாக நீங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ்லேயே சந்தா நல்லா காமெடி பண்ணிட மாட்டார் பெருசாக. அதாவது அவர் காமெடியனா பண்ணிருக்கிறத விட அதில் வந்து கம்மியாக தான் பண்ணியிருப்பாரு. பட் அந்த கம்மியான காமெடியோட இந்த படத்தில் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால வந்து சந்தானத்தோட ரோல் எதுக்கு, அவர் சந்தானம் பாட்டு என்ன இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. அது வந்து அவர் வந்து ஆடியன்ஸை ஏமாத்துறதா நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் ஒரு காமெடியனா போயிடலாம். எதுக்கு ரொம்ப சான்ஸ் கொடுத்தாச்சு, எதுவுமே வேலைக்கு ஆகல. பண்ண முடியல ப்ரோ. நான் இது போன படம் நல்லா இருந்தது, வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா இருந்தது. அவர்கிட்டயே வந்து நான் டேரக்டாக மீட் பண்ணி விஷயம் பண்ணேன் ப்ரோ நல்லா இருந்தது அப்படின்னு. ஏன்னா இங்கே தான் வந்து படமாக அந்த அளவுக்கு கொடுத்த படம் வந்து, ஏன்னா அதில் சேஷூலாம் இருப்பார். சேஷு வந்து தூக்கி விட்டுருப்பார் படத்தை. பட் பாவம் அவர் இல்லை. பட் அவர் இல்லாமல் இந்த படத்தை வந்து அவரால் மேனேஜ் பண்ணவே முடியல. பர்ஃபார்மன்ஸ் வைஸே மேனேஜ் பண்ண முடியல. யாரையும் போட்டுக்கிறாங்க தேவையில்லாத ரோல். நேர்கள் ரவிலாம் வந்து அந்த படத்தில் நல்லா காமெடி பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் அவர் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல. கஸ்தூரிக்கெல்லாம் எதுக்கு அந்த ரோல் குத்திங்கன்னு தெரியல, சுத்தமாக செட்டே ஆகல அந்த ரோல். அம்மா கேரக்டர் குத்திக்கிறீங்க, சரி அம்மாலேருந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக் அந்த ஸ்க்ரீன் உள்ள போகும்போது ஒரு மாதிரி கில்மாவாக குத்திக்கிறீங்க, அதுவும் செட் ஆகல. ஏன்னா பார்க்கறதுக்கு ஆயா மாதிரி இது. அப்படி நம்ம எதுவுமே எந்த ரோலுமே சூட் ஆகணும். எதுக்கு இந்த படம் எடுத்தீங்கன்னா நான் சந்தன டேரக்டாக பார்த்தா ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன். அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், அவர் ரெகுலராக பண்ண மாதிரி பண்ணிடுறாரு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு தேவையான சுத்தமாக இல்லை. வேஸ்ட் தான் அந்த பர்ஃபார்மன்ஸ். அவரை தூக்கிட்டு வேற யாரும் போடலாம். ஆமா, அது கேட்காம தெரிஞ்சுது பிரச்சனை தான் அது. பின்ன நீ கோவிந்தா கோவிந்தா ரிங்டோன்ல போட்டா பரவாயில்ல, நீ அதுல இருந்து அப்படியே எடுத்து போட்டு வச்சுக்கிற கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு எப்படி ஒத்துப்பானுங்க. அது எனக்கே லைட்டா காண்டா இருந்தது. அது ஏதாவது மாதிரி பாட்டியை கட் பண்ணிட்டான். பட் அது கட் பண்ணது பெருசாக அவனுக்கு இம்பாக்ட் பண்ணல படத்தை. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை, சந்தானத்தோட இன்ட்ரோவாக தான் இருக்கும். அந்த இன்ட்ரோவாக தான் அது ரிவ்யூவரா அந்த இன்ட்ரோவை தான் வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோவை கட் பண்ண பாட்டை கட் பண்ணதுனால சந்தான இன்ட்ரோ இன்னும் கொஞ்சம் டல்லா போயிடுச்சு. அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. தெரியல, அதுல நல்லா பண்ணலாம். ஏன்னா காமெடினா அலேசி நல்லா பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு வேலைக்கு ஆகல, ஹீரோ சுத்தமா செட் ஆகல ப்ரோ. சாரி சொல்றதுக்கு. இப்போ ரீசெண்டா மதராஜா படம்லாம் பார்த்தோம், அதுல வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நீங்க அதே மாதிரி கண்டினியூ பண்ணாலே உங்களோட மார்க்கெட் இருக்கும். நீங்க ஹீரோவா ட்ரை பண்றேன்னு பண்ணீங்கன்னா அது வேலைக்கு ஆகல, எங்களுக்கு பிடிக்கல. அது வந்து நீங்க பண்றேன்னு ட்ரை பண்றீங்க, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அதான் உண்மை. ஸோ அதை வந்து கட் பண்ணிட்டு நீங்க காமெடியால கண்டினியூ பண்ணலாம். 10க்கு 2 ப்ரோ, 2 தான். அதுக்கு மேலே கொடுக்க மனசு வரல, முடிஞ்சா கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான்.